எந்த சோசியல் மீடியாவை எடுத்தாலும் யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு டிவியில் நியூஸ் பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே வங்கதேசத்தில் கலவரம் காரணம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அப்படி வங்கதேசத்தில் என்னதான் நடந்தது? அங்கே இந்து நபர் அப்படின்னு ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சு அவரை துரத்தி பிடிச்சி ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோட எரிச்சு கொள்ற அளவுக்கு கொடூரமான சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உலக அளவில் பேசப்படுற ஒரு ஹெட்லைன் நியூஸ் அப்படின்னாலே இந்த வங்கதேச நியூஸ் தான் தான் சொல்லணும். அப்படி வங்கதேசத்துல என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஆட்சியை கவுக்குற அளவுக்கு மாணவர் அணி அந்த அளவுக்கு சக்தியோட இருக்கா? யார் இந்த பையன்? அந்த பையன் இறந்தனால எதுக்காக ஃபுல்லா இதுக்கெல்லாம் காரணம் இந்தியான்னு சொல்லணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்மளோட சேனல்ல ஃபுல்லா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதாவது வங்கதேசம் அப்படிங்கிறப்ப ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க தான் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. அதாவது எப்படின்னா இப்ப இந்தியாவில் இருக்கிற பிரதமர் மோடி எப்படி இருக்காரோ அதே போலதான் அந்த வங்கதேசத்தோட நாட்டில் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஆட்சியில அவங்களோட கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் செயல்படுத்துற திட்டம் எல்லாமே, நலத்திட்டம் எல்லாமே போய் சேருது. அவங்களோட கட்சி ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை, படிப்புல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேருது. மற்றவர்கள் யாருக்குமே போகல. இது கிட்டத்தட்ட 15 வருஷமா இப்படிதான் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிற ஒரு 32 வயசு பையன், அதாவது கிட்டத்தட்ட இளைஞர் தான், யங்கஸ்டர், அதாவது ஒரு இளைஞர் உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அப்படிங்கறத செஞ்சவர் தான் இந்த ஓசிம் ஹதி. இந்த ஹதி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா 32 வயசு தான். இவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம மாற்றி அமைக்கணும். சின்ன வயசுல இருந்து இந்த பையன் பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால சின்ன வயசுல இருந்து அந்த அரசியல்ல அதிகமா ஒரு எழுச்சி இருக்கு, அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுனால அரசியல்ல ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாட்டில், அதாவது வங்கதேசத்துல ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சாலோ இல்ல அங்க சமூக விரோத செயல்கள்லாம் நடந்தாலோ இதுக்கெல்லாம் காரணம் இந்தியா. நீ என்ன வேணாலும் பண்ணு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானுக்கு ஈக்குவலா குரல் கொடுக்கிற மாதிரி இந்த ஹதியோட குரல் ஒலிச்சிருக்கு. அந்த ஷேக் ஹசீனா சொன்னல, அவங்களோட ஆட்சியை கவுக்குற அளவுக்கு இந்த பையனோட குரல் ஒலிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இப்ப கம்மிங் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா அங்க எலெக்ஷன் நடக்கிற தருணத்துல இந்த ஓஷன் சொல்லியிருந்தல, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தனியா சுயேட்சையா நான் ஒரு டாக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தேர்தல் பரப்புரையில கூட 2 வாலண்டியர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது 2 பேர் எப்ப ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னா கூட ஒரு 4-5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அது பெரிய இந்த ஒரு ஆட்சியை கவுக்குற அளவுக்கு இந்த பையனுக்கு மாணவர் சக்தி எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு கூட்டம் வரும். அப்ப கூட வாலண்டியரா வந்த 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கன் எடுத்து சுட்டுறாங்க. கன் எடுத்து சுட்ட உடனே பாத்தீங்கன்னா கலவரம் அப்ப ஸ்டார்ட் ஆனது. கடந்த வியாழக்கிழமை சுட்டுட்டாங்க. அப்படிங்கிற இடத்துல வங்கதேசத்திலேயே இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க போதிய ஸ்பெஷாலிட்டி இல்ல முடியல, காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரோட உடல் எடுத்துட்டு போயிட்டு நேரா சிங்கப்பூருக்கு போய் அங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. மருத்துவ சிகிச்சை பலனின்றி மூளைக்காய்ச்சல் காரணமா அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுல இருந்து அதுக்கும் காரணம் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோபம் அடைஞ்சிட்டாங்க. கோபம் அடைஞ்சு அங்க இருக்கிற இந்துக்கள் வழிபடுகின்ற கோயில், இந்துக்கள் தொழில் செய்யப்படுகின்ற வணிக வளாகங்கள், இந்துக்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அடிச்சு உடைச்சு எரிஞ்சிருக்கிறாங்க. அங்க ஒரு இந்துக்களை கூட வெளியில பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு தேடி பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கலவரம் ரொம்ப முத்திருச்சு. அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா திமு சந்திரதாஸ் அப்படிங்கிறவரு அந்த வழியா போயிட்டு இருக்கிறப்ப இவரை கடுமையா தாக்கியிருக்காங்க. தாக்குனது மட்டும் இல்லாம இவர் இந்து அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா கடுமையா தாக்குனது மட்டும் இல்லாம ஒரு கம்பத்துல கட்டி வச்சு உயிரோட எரிச்சு கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்ப நாட்டையே உலுக்கிய சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மதவெறி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்துக்கள் யாரும் இருக்கக்கூடாது. சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர் எப்படி ஒரு அந்த பனியன் கிளாத் அப்படிங்கிறப்ப அந்த பருத்தி மூலியமா செய்யப்படுகின்ற அனைத்து தொழில்களுமே திருப்பூர் அப்படின்னா நம்பர் 1 அப்படின்னு சொல்றோம்ல, அதே போலதான் வங்கதேசத்திலையும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற கம்பெனி எல்லாம் இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் பாதி பேர் செஞ்சுட்டு இருக்காங்களா, அவங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாவே இல்லை. இருக்கிற கண்டிஷன்ல எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு அவங்களுக்கு அவங்களே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரா அப்படின்னு கேட்டாலும் இந்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ என்ன வேணாலும் இங்க பண்ணு, இங்க என்ன நடந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் மோடி அரசும் இந்து பெருவாளையம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் அணி ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஆக்ரோஷத்துல இறந்துட்டாங்க. இதுக்கிடையே இந்த சுட்டு கொல்லப்பட்டார்ல இவர் பாத்தீங்க அப்படின்னா
அவரோட உடலை டாக்கா பார்லிமெண்ட் வளாகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மக்களுமே எல்லாருமே வந்து தொழுகையை முன்னிறுத்தி தொழுகை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க உள்ள இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடலை வந்து அடக்கம் செஞ்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து மூலப்புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதாவது இப்போ இந்த ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க ஆட்சி கேம்பெயினே வந்து கவுந்துருச்சு, ஒரு ஆட்சியவே கவுத்துட்டாங்க, அவங்களும் தஞ்சம் அடைஞ்சு இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அங்க இடைக்கால பிரதமர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் முக்கியமே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் அப்படிங்கிறத கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது முகமது யூரின் அப்படிங்கிறவர் தான். இவர் என்ன அப்படி பண்றாரு அப்படின்னா இந்த பிரிவினைவாதம் தீவிரவாதம் இவங்கெல்லாம் பண்றவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஜெயிலில் போட்டிருந்தாங்கல்ல, இவங்களை எல்லாத்தையுமே இவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இவர் பிரேக் பண்ணிட்டாரு. பிரேக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. போதாததுக்கு இந்த ஓஷனோட உடலடக்கத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்துல அவங்க நாட்டை வந்து அடிமையா இருந்தப்ப நம்ம ஊர்ல எப்படி பாரதியாரோட கவிதைகள்லாம் நமக்கு வந்து ஒரு எழுச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும், அதே போல வந்து அந்த நாட்டில் உள்ள ஒரு கவிஞரோட சமாதிக்கு பக்கத்திலேயே வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல ஒரு பெரிய பேசும் பொருள் ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு இந்த பையனை வந்து அவர் கூட எப்படி ஒப்பிட்டு வந்து நீங்க அடக்கம் செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் இருக்கு. 3 பார்ட்டிஷனுமே அடிச்சுக்கிறனால பிரிவினைவாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எல்லா இடத்துலயுமே யான் எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அரசியல் லாபம் யார் அடைகிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து சரி ஓகே இந்த அளவுக்கு பண்றாங்க, அவங்களுக்கு ஃபண்ட் எல்லாம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்றோம்ல. எப்படின்னா சர்வதேச அமைப்பெல்லாம் வந்து மாஃபியாஸ் அந்த இதெல்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த தீவிரவாத அமைப்புல இருந்து ஃபண்டும் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாடுகள்ல பல நாடுகள் வந்து அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு எப்படி பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ஒரு கை மாதிரி தான் இந்த வங்கதேசம் வந்து இப்ப செயல்படுத்திட்டு இருக்கு. இந்த பையன் வந்து ஒஷன் வந்து எப்படி வந்து இளைஞர் மத்தியில ரீச் ஆனார் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். 31 வயது ஒரு இளைஞர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆட்சியை கவுக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு அப்படின்னா அவர் பேசின விதம்லாம் எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு மாணவர்கள்ட்ட அது ஒரு உணர்ச்சி பொங்கு விதமா பேசியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட ஃபர்ஸ்ட் அதாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் கேளுங்க. என்னன்னா அருணாச்சல பிரதேசம், அசாம் இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம கைப்பற்றணும், இதெல்லாம் நம்ம வங்கதேசத்துக்கு சொந்தமானது. இதை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா ஒரு சாலிட் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தான வங்கதேசத்தை நம்மளால உருவாக்க முடியும். இதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்தியா வந்து பாதி அழிஞ்சதுக்கு சமம் தான். அதுக்கு வந்து கை கூட நமக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக அதிக பேர் இருக்காங்க அப்படின்னு மறைமுகமா சொன்னது பாகிஸ்தான் தான், வேற யாருமே இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்து மேல அந்த அசாம் இந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளை எப்படா படுப்போம் எப்படா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இவங்களுக்கு சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிறப்ப இவங்களும் லைன்லயே வந்துடுறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எந்த காரணம் எடுத்தாலும் அந்த நாட்டில் வந்து சொல்ல போனா அப்படின்னா சைக்கிள்ல காத்து இறங்கினா கூட காரணம் இந்தியா தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசுற விதமா இவர் வந்து பேசிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியே கவிழ்ந்துருச்சு. ஆட்சியே கவிழ்ந்ததுனால வர பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த டைம்ல சுயேட்சையா அவர் வந்து நின்றுருக்காரு. சுயேட்சையா நின்றுட்டு இந்த தேர்தல் பரப்புரையில டைம்ல தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இளைஞர்கள் மாணவர் அணி போராட்டங்கள் இதெல்லாம் எல்லாமே நம்ம தலைவனே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துவை தேடி 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 பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கறத அவங்க திங்க் பண்ணவே இல்லை. நாடு ஏன் நமக்கு எதுவும் செய்யல, இந்த நாடு வந்து நமக்கு எதுவுமே செய்யல, நம்ம எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோட எதிரொலி தான் இந்த கலவரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல ஊடகத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கோம் வங்கதேசத்துல கலவரம் அதுக்கெல்லாம் காரணம் இந்தியான்னு தான் சொல்றாங்க. அந்த பையன் என்ன பண்ணாரு இதனால தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க நடக்குது, இது எதனால நடந்தது, யாரால நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். நியூஸ்ல பொதுவா சுட்டுக் கொல்லப்பட்டார் இளைஞர், அதாவது மாணவர்களோட தலைவரை வந்து சுட்டுக் கொண்டுட்டாங்க, ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்து ஒரு அதாவது இந்து நபரை தேடி துரத்தி அடிச்சு உயிரோட கட்டி கொண்டு தொங்க விட்டு எரிய விட்டுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அது எதனால எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல சுவாரஸ்யமாக உலக அரசியல் மற்றும் தமிழ்நாடு அரசியலுமே நம்மளோட சேனலை தொடர்ந்து வந்து ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் வீடியோஸ் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.